வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்னல் ஹரிஹரன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இந்திய இராணுவத்தில் பணியாற்றியவர். அதில் பெரும் பங்கு உளவுத்துறையில் பணியாற்றியவர். தெற்காசிய நாடுகள் பற்றி பல்வேறு கட்டுரைகளையும் பல்வேறு விவாதங்களையும் நடத்தி கொண்டிருப்பவர். இப்போது இலங்கையின் இடியாப்ப சிக்கல், பாகிஸ்தானின் பயங்கரவாதம், சீனாவின் சீண்டல்கள் என நாலாபுரமும் நெருக்கடி சூழ்ந்துள்ள நிலையில் இன்றைய இராணுவ நிலைமை என்ன, இன்றைய பாதுகாப்பு பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி திரு ஹரிஹரன் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சினாரியோவில் இந்த பக்கம் இலங்கை பிரச்சனை, அந்த பக்கம் பாகிஸ்தானுடைய பிரச்சனை, அந்த பக்கம் சீனாவுடைய நாளொரு மீனியும் பொழுதொரு விஷயமா அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சரியான திசையில் போயிட்டுருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இப்போ சீனாவை எடுத்திங்கன்னா இது ஒரு வல்லரசாக ஆசைப்படும் நாடு. அதே நேரத்தில் பாகிஸ்தானை பார்த்திங்கன்னா அது இந்தியாவோடு பழைய ஒரு சரித்திர ரீதியான ஒரு பல சிக்கல்களை மேற்கொண்டுள்ள நாடு. இலங்கை பார்த்திங்கன்னா அங்கே அது ஒரு உள்நாட்டு விவகாரம்னு இலங்கை சொல்லுது. அதை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை. அதாவது தமிழர்களுக்கு உரிமை போராட்டம் நடக்குதுங்க. அந்த உரிமை போராட்டம் அது உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு இலங்கையில் பெரும்பான்மையான சிங்களவர் கருதுகிறார்கள். அதனால் இது ஒவ்வொரு நாடும், பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இருக்கும் இது சூழ்நிலை வேறு மாதிரியானது. அங்கு இஸ்லாமிய தீவிரவாதமும் பாகிஸ்தானுடைய பழைய பகுதியானதால் ஓரளவு கை ஓங்கி நிற்கிறது. அதை எதிர்த்து போராடுறாங்க. ஜனநாயக ரீதியாக எல்லா இனத்தவரும் எல்லா மதத்தவரும் சுமூகமாக வாழணும்னு பெரும்பான்மையான மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் வேறு விதமான கான்ஃப்ளிக்ட். இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்குமே மற்ற நாடுகளுடன் பழைய மாதிரி போரிட முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. இதற்கு முக்கியமான 3 காரணங்கள். முதலாவது, அது அணு ஆயுத போராய் மாறிவிடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. நிறைய பேர் இப்போ இந்திய இந்த தெற்காசியாலே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இருக்குது, இந்தியா இருக்குது, சீனா இருக்குது. இந்த 3 நாடுகளுக்குமே அணு ஆயுதம் இருக்குது. அதனால் எந்த போர் நடந்தாலும் அது பெரிய அளவில் போகக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கும் கவலை இருக்குது, மற்ற நாடுகளுக்கும். எந்த அளவுக்கு போய் சேரணும். அதனால தான் நீங்கள் கார்கில் போராட்டத்தும் போது பார்த்திங்கன்னா, இப்போ கார்கில் போர் நடந்தபோது அதை பெரிதாக விடாமல் மற்ற நாடுகள் முக்கியமாக அமெரிக்கா, அதற்கு முன்னால் சோவியத் யூனியன் இருந்துச்சு. அப்பவும் அந்த மாதிரி சோவியத் யூனியனுக்கும் ஒரு கவலை இருந்துச்சு. ஆனால் இந்த அணு ஆயுதங்கள் இங்கே வந்த பிறகு இந்த ஆபத்து அதிகம்னு எல்லாரும் உணர்கிறாங்க. 2வது காரணம், நான் 3 காரணம்னு சொன்னேன். 2வது காரணம், இப்போ போர் நடத்துவது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. சொல்லப்போனால் பழைய மாதிரி இல்லை. முன்னால் பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் வச்சுட்டு விமானத்திலிருந்து குண்டு போடுவது இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஏவுகணைகள்லாம் வந்திருக்குது. இந்த 3 நாடுகளுமே, 3 பெரிய இந்தியா, பாகிஸ்தான், சீனா, 3 நாடுகளுமே இந்த ஏவுகணைகளை வைத்திருக்கின்றன. அது பெரும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் வளர்ச்சி பின்னடையும். அந்த ஏவுகணைகளை செய்வதோ இல்லை வாங்குவதோ ரொம்ப காஸ்ட்லி. சிம்பிளாக சொல்கிறாங்க. அதனால் ஓரளவு தான் அதை உபயோகிக்க முடியும். அது மட்டுமல்ல, பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்துள்ளது இந்த 3 நாடுகளுமே. தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக பழைய மாதிரி கிடையாது. அதில் பெருமளவு வெளிநாடுகள் அங்கே பணம் போட்டிருக்காங்க. இங்கே இந்த முன்னேற்றத்தில் இந்தியா இலங்கையில் போட்டிருக்குது. சீனா இந்தியாவோட பெரும் வர்த்தக உறவு வச்சுருக்குது. பாகிஸ்தானில் பெருமளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தானில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா? இருக்குது. சீனா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இல்லை, ஒரு உருப்படியான பொருளாதார ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதா? இராணுவத்துக்கு இராணுவம் இருக்குது. மற்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்புகள். இது குவாதர் போர்ட் இருக்குது. இந்த 3வது, இந்த மக்களினுடைய அடிப்படை இந்த தொழில் ரீதியாக இதெல்லாம் தொழிலும் வியாபாரமும் நடந்தால்தான் மக்கள் முன்னேற முடியும். அதனால இந்தியா நிதானமாக செயல்படுதுன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது.
இதெல்லாம் சேர்ந்து இந்தியா முதலாவது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே முடிவெடுப்பது பாகிஸ்தான் மாதிரி முடியாது. பாகிஸ்தானில் இராணுவம் ஒரு முக்கியமான ஜனநாயக ரீதிக்கு உட்படாத ஒரு கருவியாக இருக்குது. ஒரு தனி அமைப்பாக இருக்குது. தனி அமைப்பு. அது ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அதை யார் இயக்குகிறாங்க? அரசியல்வாதிகள் இயக்க முடியுமா அல்லது இராணுவம் இயக்க முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது, ஒரு பார்லிமெண்ட் பேரளவுக்கு இருக்குது. ஆனால் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான், கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொல்லுது இந்த நாடு எப்படி நடத்தப்பட வேண்டும். அதில் முக்கியமான பங்கு இராணுவத்துக்கு உண்டு. ஏன் இந்த வெளியுறவு கொள்கை பற்றின ஒரு கேள்வி வந்ததுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேபாளம் ஆகட்டும், மாலத்தீவு ஆகட்டும், மியான்மர் ஆகட்டும், ஸ்ரீலங்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்முடைய நட்பு நாடாக நம்முடைய பேச்சை கேட்டு இருந்த ஒரு நாடுகளாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள் கூட இப்போ அவங்களுடைய போக்கில் போய் இப்போ நாம் அவங்களை கெஞ்ச வேண்டியதும் நம்மளை அவங்க மிஞ்சிறதுமான ஒரு நிலைமை போயிருச்சுக்கும் போது நம்முடைய அந்த ஐடியாலஜிக்கெலாம் நம்ம வந்து சரியான திசையில் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி நான் சொல்ல மாட்டேன். நாம் எடுக்கும் முடிவுகள் சில தவறாக இருக்கலாம். ஆனால் நட்புறவுங்கிறது வந்து தொலைநோக்கோடு பார்க்கணும். நாம் நம்முடைய வெளியுறவை சீராக தொடர்ந்து நடத்தவில்லை. ஒரு 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 தொடர்ந்து ஈடுபாடு இருக்கணும் அந்த அரசியல் தலைமைக்கு. இந்த நாட் ஒன்லி ரேப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் ஒரு தொலைநோக்கோட, அடுத்த 5 வருஷம் பதவிக்கு வந்த உடனே அடுத்த 5 வருஷத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தொலைநோக்கோட ஒரு பிளான் மாதிரி நேரு இருந்தபோது பண்ணார். பல்வேறு வெளியுறவில் நல்ல வலிமை வாய்ந்த தொடர்புகளை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக நாம் உள்நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். இந்தியாவும் சீனாவும் 2 ஒரு மிக ஆதிக்க சக்திகளாக இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா நேபாள் ஆகட்டும், ஸ்ரீலங்காவாகட்டும், செசல்ஸ் ஆகட்டும், மால்தீவ்ஸ் ஆகட்டும், ஈவன் பாகிஸ்தான் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே சீனாவோட ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே போகுது. கரெக்டு. நீங்கள் சொன்னது 100 அளவு உண்மை. சீனா 1989க்கு பிறகு, அதற்கு முன்னால் எப்படி இருந்துச்சு? 1989 வரை மற்ற நாடுகளில் உள்ள விடுதலை போர்னு வச்சுருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆயுதம் தாங்கி போரிடுறது. பர்மாவிலும் சரி, பிலிப்பைன்ஸில், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு உதவிட்டு இருந்தாங்க. இங்கேயும் உதவி பண்ணாங்க இந்த நாகா இவங்களுக்கு, அதிருப்தி குழுக்களுக்கு, போர் குழுக்களுக்கு. உள்நாட்டில் இந்த மாதிரி உள்ள அதிருப்தி தரும் பிரிவினை இயக்கங்களை ஊக்குவிச்சாங்க. 1989 முடிவெடுத்தாங்க இதை நிறுத்த வேண்டும். அரசியல் தந்திரம், ராஜதந்திரம் அல்ல. அப்போதுலேருந்து தான் சைனா மாறிச்சு. நாம் வந்து போர் புரியும் விதங்களை நம்ம கற்றுக்கணும். அமெரிக்கா கிட்ட இருந்தோம், இவங்ககிட்ட இருந்தோம் அப்படின்னு. அதனால் அதை மாற்றி அமைச்சாங்க. அது அப்போ திட்டமிட்டது 50 இயர் பிளான் பண்ணாங்க, மாடர்னைசேஷன். இப்போது இன்னும் 2010 அதனால தான் சீனாவுக்கு கடற்படையே கிடையாது அந்த சமயத்தில். இப்போது அந்த சீன கடற்படை இந்த இந்திய பெருங்கடலில் பிரவேசிச்சிருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பல தொழில்நுட்பங்கள் நம்ம நாட்டில் இருக்குது. இப்போது சேட்டலைட் அனுப்புகிறோம், மிசைல் பண்ணுறோம். ஆனால் நமது தேவைக்கான அடிப்படை கருவியான ஒரு ரைஃபிள் பண்ணுறது இல்லைங்க. இது பொதுத்துறை செய்ய வேண்டுமா, தனியார் துறை செய்ய வேண்டுமா அப்படின்னு ஒரு விவாதம். ஸோ இப்போ வந்து தனியார்கிட்ட கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்து சரியான திசை முடிவு தான் நினைக்கிறீங்க? இப்போ சமீபமாக எடுத்துருக்காங்க இந்த முடிவு. இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. தனியாரா பொதுத்துறையாங்கிறது அதனால் யாருக்கும் லாபம் இல்லாத விவாதம். யாருக்கு லாபம்? ரெண்டும் நம்ம ஆளுங்க தான் செய்கிறாங்க. சம்பளம் வாங்க போகிறது நம்ம ஆளுங்க தான். அதனால் தனியாராக யார் நன்றாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா யாரும் கேட்பார் கிடையாது. பார்லிமெண்ட்டில் விவாதிக்கிறது கிடையாது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்களை நாம் இந்த பாதுகாப்பு துறையுடைய பெரிய குறைபாடு அரசியல் ரீதியாக பாராளுமன்றத்தில் அடித்து கேட்க யாரும் இல்லை. இந்திரா காந்தி இருந்தபோது அவர் ஒரு வலிமை வாய்ந்த தலைவர். அவர் பல குறைபாடுகள் உண்டு அவரிடம், நான் அதை சொல்லலை.
இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங்ல நினைச்சது டிசிஷன் மேக்கிங். சிந்து ரக்ஷக் கப்பலில் வந்து நீர்மூழ்கி கப்பலில் இப்போ ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்ட ஞாபகம் இல்லை. இது வந்து வெறும் ஒரு ஒரு சாதாரண ஒரு கவனக்குறைபாடான ஒரு செயல் இவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்த முடியுமா, இல்லாட்டி இல்லை பெரிய அடிப்படையில் ஏதாவது கோளாறு இருக்கா? சிந்து ரக்ஷக் ஏற்கனவே ஒரு முறை ஆயிருக்குது. 71 சம்திங் கேள்விப்பட்டேன். இல்லை, இது ஒரு தீ பிடிச்சது இதே மாதிரி. அப்போ கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பேட்டரி சரியில்லை, ஹைட்ரஜன் லீக்னு. நீங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பலில் பார்த்தீங்கன்னா 7 பகுதிகள் இருக்குங்க. ஒன்றில் டேமேஜ் ஆனால் இன்னொன்றுக்கு பரவாது. அந்த மாதிரி இல்லை தனித்தனி செக்டார் தனித்தனி இது அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா இது வைசாகில் இருக்குது, விசாகப்பட்டினத்தில் வச்சுருக்காங்க ஒன்று, பொதுமக்கள் பார்வைக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் அது பல்வேறு இது இருக்குது, வழிமுறைகள். இந்த மாதிரி தீங்கிறது கப்பலுக்கு மிகவும் ஆபத்தானது. அதனால் தீயால் தாக்கம் ஏற்படக்கூடாதுன்னு எல்லா அடிப்படை இதுவே திட்டமே. நீங்கள் இது போடுறீங்க, அங்கே கர்டன் போடுறீங்க, உள்ள விரிப்புகள் இருக்குன்னு எல்லாமே ஃபயர் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி. அதனால் இது வந்து அவ்வளவு ஈஸியாக சொல்லிட முடியாது. மற்றும் இந்த அங்கே இருந்த மிசைல்கள், ஏவுகணைகள் மற்றும் டார்பிடோ இதெல்லாம் உடனே தீ வந்தாக்க உடனே வெடிச்சிடாது, அதுவும் இருக்குது. அதனால் இதை வந்து கொஞ்சம் ஒரு தீர்க்கமாக ஆய்வு பண்ணணும். வெறும் விபத்தாக மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. வெறும் விபத்தாக இருக்கு அது சில அதற்கான வழிமுறைகளை சரியாக செய்யலையா, தேவையான காலத்தில் வழிமுறைகளில் திருத்தங்கள் செய்யவில்லையா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பம்பாய் தான் முக்கியமாக ஒரு தாக்குதலுக்கு உள்ளானது ஏற்கனவே. அதற்கு பிறகு அந்த அச்சுறுத்தல் பாகிஸ்தானில் நீக்கப்படவில்லை. அதனால் அதையும் நாம் ஒரு இல்லை இது ஒரு பிரச்சாரம் அப்படின்னு தள்ளிட முடியாது. பாகிஸ்தான் சீனா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்தியா வந்து எப்பயுமே அடுத்த நாடுகளை தொந்தரவு பண்ணி பழகின நாடு இல்லை வரலாற்றில் எப்பயுமே. ஆனால் பாகிஸ்தானும் சீனாவும் என்ன காரணத்துக்காக எல்லையில் நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க? அது ஒரு என்ன நோக்கம் அப்படி இருக்க முடியும்? 2 நாடுகளுக்கும் வெவ்வேறு காரணங்கள். பாகிஸ்தானுக்கு அடிப்படை காரணம் ஒரு 3-4 இருக்குது. ஒன்று, பிரிவினையின் போது காஷ்மீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த அடிப்படை பாகிஸ்தானுடைய பிரிவினையே மத அடிப்படையில் ஆனது. ஆனால் சில பகுதிகளில் இந்தியா அதை ஒத்துக்கல. மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது. அவர் ராட்க்ளிஃப்ங்கிறவர் முடிவு பண்ணார், அதன்படி முடிவெடுத்தாங்க. ஆனால் காஷ்மீர் ராஜா ஹிந்து ராஜா, அவர் கடைசி நேரம் வரை முடிவெடுக்கலை. கடைசி நேரத்தில் இந்தியாவுடன் இணையலாம்னு. அந்த நேரத்தில் ஷேக் அப்துல்லா இருந்தாருங்க. அவர் ஒரு தேசிய இயக்கம் நடத்தினார், அவரும் அதை சப்போர்ட் பண்ணார். அவர் முஸ்லீம் தான். ஏனெனில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. இது அடிப்படை பிரச்சனை. அதற்கு பிறகு 3 முறை தாக்குதல் நடத்தினார்கள் அங்கே. கடைசியாக கார்கில் போர் வேறு. அதனால் அந்த அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. 2வது, பாகிஸ்தான் இஸ்லாமிய மக்களுக்கு உலக அளவில் ஒரு தனிப்பெரும் நாடு அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால தான் அவங்க வந்து அணு ஆயுதம் தயார் பண்ணும்போது முதல்ல புட்டோ சொன்னது இட் இஸ் அ இஸ்லாமிக் வெப்பன். அதனால் அவங்களுக்கு வந்து அது இந்தியாவோட போரிட்டு அடிபட்ட பிறகு ஓரளவு ஒரு இழப்பு ஏற்பட்டது. கிழக்கு பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது இராணுவத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவு, அவமானம். கரெக்டாக சொன்னீங்க. அவமானத்தை விட அதிகம் அது ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. அதனால் எப்படியாவது நாம் இராணுவம் அதற்கு முன்னால் பாகிஸ்தானில் பெரும் மதிப்போடு இருந்தது. அயூப் கான் காலத்தில் அந்த மதிப்பு குறைந்து விட்டது 71 போருக்கு பிறகு. அதனால் பெரிய பின்னடைவு. அதனால் இராணுவம்
இந்தியாவையே நோக்கி இருக்குது. குறிவைக்க ஆரம்பிச்சு. குறிவைப்பது மட்டுமல்ல, அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் இந்தியாவை பொறுத்தது. அரசியல் ரீதியாக பாகிஸ்தான் அரசு எடுக்கும் முடிவுகளில் கூட அது தலையிடுகிறது. இது ஒரு ரெண்டாவது காரணம். மூன்றாவது, அல்-qaeda மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதங்கள் தலை தூக்கி நிற்கும் நாடாயிடுச்சு. இதற்கு அமெரிக்காவும் ஓரளவு காரணம். இப்போ பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடுதுன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. நம்மகிட்ட வந்து பிரிஞ்சு போனவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ராணுவத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுனால அவருடைய அந்த உறுத்தல், அவருடைய அவமானத்தினால் ஏற்பட்ட உறுத்தல் செஞ்சுருக்காங்க. சீனாவுக்கு என்ன பிரச்சனை? நம்ம வந்து சீனாட்ட வந்து எப்பயுமே பகமை பாராட்டினதில்லை. அவங்க ஏற்கனவே போர் தொடுத்தாங்க, அப்பயும் கூட நம்ம தான் சமரசமாக போனோம். இந்திய சீன எல்லை அங்கு முழுமையாக வரையறுக்கப்படவில்லை. அதை நம்ம ஒத்துக்கணும். வரையறுக்கப்படலை, தெளிவான எல்லைக்கோடு இல்லை. தெளிவாக அது மெக்மாஹன் லைன் ஒரு பக்கம், அக்சாய் ஜின் பகுதியில், அதாவது லடாக்கில் அதற்கு வேறு பிரச்சனைகள், 2-3 எல்லைக்கோடுகள் இருக்குது. அதில் அந்த எந்த எல்லைக்கோடும் முழுமையாக சீனா ஒப்புக்கொள்ளவில்லை. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திபெத்தினுடைய எல்லையாக இருந்தது. இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நல்லுறவு இருந்தது. அதனால் அது யாரும் சீரியஸாக எடுக்கலை. ஆனால் திபெத்தை 1956-59 முழுமையாக ஆக்கிரமித்த பிறகு, சீனா ஆக்கிரமித்த பிறகு இந்த எல்லை பிரச்சனைக்கு அடி விதைகள் நடப்பட்டன. ஏன்னு கேட்டிங்கன்னா, தலாய் லாமாவும் ஒரு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2 லட்சம் திபெத்தியர்களும் இந்தியாவில் இருக்காங்க தொடர்ந்து. அதனால் சீனாவுக்கு பெரும் ஒரு அந்த தலாய் லாமா ஏதாவது திரும்ப மீண்டும் வந்து விடுவாரோ அப்படின்ட்டு. இப்போ இந்த எல்லை பகுதியில் தாக்குதல் நடக்கும்போது, பாகிஸ்தான் வீரர்களோ இல்லாட்டி சீனா ஆக்கிரமிப்போ நடக்கும்போது, எல்லையில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய மனநிலையை மத்திய அரசு சரியான முறையில் உள்வாங்கிக்கிறதா? நீங்கள் இந்த மாதிரி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் கிரிக்கெட் மேட்ச் இல்லை, வெளியே இருந்து கைத்தட்டினா அது என்கரேஜ்மெண்ட் இருக்குங்க. ஒரு இராணுவம் நீங்கள் சொன்ன வேலையை செய்யும். அவங்க இந்த அரசியல் பார்வையை பார்க்கறது கிடையாது. இல்லை, இருந்தாலும் அவங்களுடைய மனோ ரீதியால் நம்ம வந்து நம்முடைய சக வீரர்கள் 2 பேர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. அப்படிங்கும்போது மத்திய அரசு இதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்ன அடுத்த மூவ் எடுக்குதுங்கிறது ஒரு பார்வை ஒரு கிடையாதுங்க. நானே பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்களே செத்துருக்காங்க நேரடியாக 71. அந்த டயத்தில் இந்த பார்வையில் உங்களுக்கு பயங்கர கோபம் வருது. என்ன நம்ம கூட இருந்த வீரர்களை தாக்கிட்டு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு. அதான் நான் நேற்று கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். மேஜர் கோபாலகிருஷ்ணன் இருந்தார், எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அவரும் பீரங்கிப்படை. 71 அந்த வார் நடக்கிறதுக்கு முந்தின நாள் எல்லைக்கு பகுதிக்கு போயிருந்தோம். அவர் ஆக்சுவலி அவர் மதுரைக்காரர். அவருக்கு அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. அம்மா வந்து ஒரு விதவை. அந்த மாதிரி ஆள் எவனோ எங்கேருந்தோ ஃபயர் பண்ணோம். ஒரே ஒரு குண்டு அடித்து செத்துட்டார். அதை பார்த்து எனக்கு அழுக கூட வரல. எனக்கு ஒரு பயங்கர கோபம் வந்தது. இந்த மாதிரி அயோக்கியம் பண்ணிட்டானுங்களேன். அந்த மாதிரி மனநிலையை உண்டாக்கிடுது இராணுவத்தில். அந்த இராணுவ பயிற்சியோ இல்லைன்னா அந்த சூழ்நிலையோ அந்த மாதிரி. அதனால் இந்த அரசியல் ரீதியாக இவங்க முடிவு, இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு டைமே கிடையாது. ஏனெனில் நமக்கு அடிப்படை பிரச்சனை என்ன? அங்கே நம்மை பாதுகாக்க வேண்டும். முதல்ல நம்ம எதிர்ப்புகளை அழிக்க வேண்டும். இப்போ வந்து பாகிஸ்தானா சீனாவா, 2ல் எது நம்ம ஒரு கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாடுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. அதுதான் மிகவும் ஆபத்தானது. சீனாவினுடைய வலிமை பார்த்திங்கன்னா 22.5 லட்சம் இராணுவ வீரர்கள். பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா நம்மதில் பாதி, அதாவது நமக்கு 1.3, அதாவது 13 லட்சம் நமது படைகள். பாகிஸ்தானுக்கு 6.7 என்னோ அந்த மாதிரி 6.5 லட்சம். அதனால் இது பாகிஸ்தான் ஒருபோதும் இந்தியாவை தாக்குதல் நடத்தலாம், அதை தொடர்ந்து நடத்த முடியாது. அதற்பட்ட முறையில் அவங்களால ஜெயிக்க முடியாது, அதை பண்ண முடியாது. சீனாவும் சீனா ஒரு பெரிய நாடு. அதாவது அதனுடைய எல்லையே 22,000 கிலோமீட்டர் எல்லை பாதுகாக்க வேண்டியது. அதனால் எல்லா படைகளையும் கொண்டு இந்தியாவில் தாக்க முடியாது. மற்ற எல்லைகளையும் பாதுகாக்கணும். அதற்கு 14 நாடுகளோடு இருக்குது எல்லை. ஸோ அவங்க நமக்கு 5 நாடு தான் இந்த எல்லையோடு ஒட்டி இருக்கக்கூடிய நாடு. எல்லையோடு ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகள். அதுக்கு பெருமளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சீன இராணுவத்துக்கு. அதனால் முழுமையாக பண்ண முடியாது. அதனால் தான் அவங்க திபெத்தில் பார்த்திங்கன்னா நிறைய
சாலைகளை அமைச்சிருக்காங்க. இந்தியா வடகிழக்கிலிருந்தும் எல்லைக்கு இது உடனடியாக படைகளை கொண்டு வர ரயிலும் போட்டிருக்காங்க. ரயில்வே லைனும் இப்போ வந்து லாசா வரையில் வந்திருக்கு, இன்னும் போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த நிலையில் வந்து அமெரிக்காவுடைய நம்முடைய உறவை வந்து இன்னும் வலுப்படுத்திக்கிறது தான் நமக்கு ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறீங்களா? நமக்கு வந்து சீனா எதிராக இருக்குது, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுடைய ஆதரவு அப்பப்போ இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அமெரிக்காவை நம்முடைய நல்ல நெருங்கிய நட்பு நாடாக மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நெருங்கிய நட்புனா நம்ம இராணுவ அளவில் வச்சுக்கணும். அது அமெரிக்காவுக்கு ஒரு அடிமைத்தனமான செயல்பாடு இருக்கக்கூடாது. நான் அதற்கு முழு எதிரி. ஏனெனில் அமெரிக்கா எப்போதும் தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் செய்யும். நாமும் அதை தான் செய்யணும். மற்றவர்கள் அச்சுறுத்தல் ஒரு அழுத்தம் இருந்தால் அவங்களுக்காக செய்யக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நாம் செயல்படுவதில்லை. அமெரிக்கா வந்து அவங்க சுயநலமாக செயல்படுது. அதனால் இப்போ பாருங்கள், இது நடந்தபோது கூட, இந்த தாக்குதல் நடந்துச்சு, இப்போது இந்த 5 பேர் செத்தாங்களே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது வந்து ஓரளவு இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையினால் தான் இது வந்திருக்குதுன்னு. இந்தியாவுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி தாக்குதலுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எதற்கு செய்யணும் அப்படி? ஒரு பொடி வச்சு இந்தியாவுக்கு மற்ற நாடுகளோடையும் பிரச்சனை இருக்குது. இல்லை, ஒரு பொடி வச்சு தான் பொடி வச்சு பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கெர்ரி வந்திருக்காருங்க. முன்னால் ஹிலரி கிளின்டன் தாங்க, அவங்க கொஞ்சம் இந்திய சார்போடு செயல்பட்டாங்க. இப்போது ஜான் கெர்ரி வந்திருக்காரு அதே பதவியில். அவர் வந்து கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் பாகிஸ்தானுடன் இணைந்து போக வேண்டுங்கிற ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறவர். அதனால் தான் இந்த மாறுபாடுன்னு நான் நினைக்கிறேன். இந்த செயல்பாட்டில், அமெரிக்க செயல்பாட்டில் முன்னால் கிடையாது. அவங்க ஹிலரி கிளின்டன் இருந்தபோது தொடர்பாக கண்டித்தாங்க பாகிஸ்தானை, தொடர்ந்து. அதுவும் மும்பை தாக்குதலுக்கு பிறகு முழு ஆதரவு கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. ஆனால் இப்போ அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதில்லை பாகிஸ்தானோட. இப்போ வந்து பாகிஸ்தானில் ஒரு மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஒரு ஆட்சி முடிஞ்சு மீண்டும் இன்னொரு ஆட்சி வந்து ஒரு ஜனநாயக பதவியில் கொஞ்சம் தொடர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். இப்போ இராணுவம் வந்து அங்கே போரை விரும்புவதாகவும் அரசு சமாதானத்தை விரும்புவதாகவும் இருக்கிறதா, இல்லாட்டி ரெண்டும் ஒரே நிலைப்பாடலாம் இருக்காங்களா? அப்படி கிடையாதுங்க, அந்த மாதிரி இல்லை. பாகிஸ்தான், நான் நம்புகிறேன், பாகிஸ்தான் அரசு இந்தியாவுடன் ஆன தொடர்புகளை வலுப்படுத்த வேண்டும் நினைக்குது. வியாபார ரீதியாக உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். இது ஒரு முக்கியமான காரணம். ஏனெனில் பாகிஸ்தான் ஓரளவு பின்னடைந்திருக்கிறது. மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா, இலங்கை, பங்களாதேஷ், இதிலெல்லாம் ஒரு பொருளாதார வளர்ச்சி நல்லா நடந்துட்டுருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பின்னடைஞ்சிருக்குது. அதனால் அவங்க வந்து அதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவுடன் சண்டை. ஆமாம், வியாபாரம் கிடையாது இந்தியாவுடன். இந்தியாவிலிருந்து எல்லா பொருளும் போகுது பாகிஸ்தானுக்கு. ஆனால் துபாய்க்கு போய் அங்கேருந்து போகுது. அதில் அந்த பேரை அழிச்சிடணும், இந்தியாங்கிற பேரை அழிச்சிட்டு போகுது. இப்படி தான் நடக்குது வியாபாரம். நேரடி வர்த்தகத்தோட அதனால் விலை உயர்ந்துடுது இந்திய பொருள். நம்ம தேவைகள், பல தேவைகள் இருக்கின்றன நமக்கு. அது பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வர முடியும். அது நடக்கிறதில்ல. ஒருவேளை ஒரு போர் மூலம் சூழ்நிலை ஏற்பட்டால் நம்முடைய இராணுவம் அதை எதிர்கொள்ளும் நிலையில் இருக்கிறதா? நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாகிஸ்தான் இராணுவம் ஒரு கடுமையான ஒரு பின்னடைவை, தோல்வியை சந்தித்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கா, அல்லது ஒரு முட்டுக்கெடுத்து ஒரு சமாளிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கா? நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, பெரிய தொடர்ந்து நடக்கும் போர், நம்ம செகண்ட் வேர்ல்டு வாரோ அந்த மாதிரி போர் நடத்த முடியாது எந்த நாடும். இல்லை, தான் என்னுடைய கேள்வி வந்து தயாரிப்பு நிலை பற்றி தான். பல குறைபாடுகள் இருக்குது இராணுவத்தினுடைய தேவைகளில். ஆனால் இராணுவத்துக்கு ரிசர்வ்னு இருக்குது, வார் ரிசர்வ்னு வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து 100 துப்பாக்கிகள் வேணும்னு வச்சுக்கோங்க, ரைஃபிள் வேணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு 60 வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை வந்து கணிச்சிருப்பாங்க, ஒரு நாள் போரில் எவ்வளோ லாஸ் ஆகும் நமக்கு அப்படின்னு வச்சுட்டு அதுக்கு தகுந்தபடி வார் ரிசர்வ்னு பேர். அதனால் அது இருக்குது. அதனால் ஓரளவு நடத்த முடியும். பாகிஸ்தான் எல்லை பகுதி சீன எல்லை மாதிரி கிடையாது, திபெத் எல்லை மாதிரி. இந்த பகுதி சாதாரண ஒரு பஞ்சாபினுடைய தொடர்பான பகுதி, ராஜஸ்தானோட தொடர்ந்த பகுதி. இடையில் மலைகளே கிடையாது, பல பகுதிகளில் நதிகளும் கிடையாது. அதனால் நம்ம வந்து இந்த டேங்க் மாதிரி கவச வண்டிகளை உபயோகிக்க முடியும். தரை வழியே வெகு வேகமாக போக முடியும். நமக்கு வலிமை இருக்கிறது.
அந்த மாதிரி தாக்குதல் செய்ய முடியும். ஆனால் சீனாவில் அந்த மாதிரி, அதாவது திபெத்தில் அந்த மாதிரி செய்வது எளிதல்ல. நமக்கு வந்து மலைப்பகுதிகள் இருக்குது. மலைப்பகுதிகள் நம்முடைய பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த தொடர்புகள் இல்லை. நம்ம பல வருடங்களாக நம்ம மெத்தனமாக இருந்துட்டோம். அதனால் தேவையான சாலைகளை அமைக்கலை, தேவையான விமான தளங்களை அமைக்கலை. வெட்டவெளி பிரதேசமாகவே இருக்குது. அது வெட்டவெளி, காடு, பயங்கர காடுகள், இல்லைன்னா மலைப்பகுதி அந்த மாதிரி. இது லடாக்கெல்லாம் பாலைவனம். அதாவது ஒரு பாலைவனம்னா மணலாக இருக்கும்னு நினைப்போம். அது வந்து ஒரு மலைகள், செடி கொடிகள் வளராத ஒரு மலைப்பகுதி. 12,000 அடிக்கு மேலே வளராது அதெல்லாம், அந்த மாதிரி பகுதி. அதனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு இந்திய இராணுவம் ஒன்று தான் உலகத்திலேயே எல்லா விதமான சீதோஷ்ண நிலையிலும் சமாளிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுத்திட்டுள்ளது. அந்த மாதிரி அதனால் அங்கே வந்து ஆனால் பாதுகாக்க முடியும். ஏன் நமது இராணுவம் அந்த பாதுகாக்கும். நீங்கள் வந்து எல்லையை கடந்து தாக்குதல் நடத்தணும்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு மொபிலிட்டி வேணும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக அதற்கு அந்த விமான தேவைகள் இருக்கின்றன. அந்த விமானம் அந்த 18,000 அடிக்கு மேலே பறக்கும்போது அதனுடைய திறமைகள் குறைஞ்சிடும். நீங்கள் ஹெலிகாப்டரில் போகும்போது 12,000 அடிக்கு மேலே போனாலே குறைஞ்சிடும். 40 பேர் ஒரு ஹெலிகாப்டரில் போகலான்னா அது 25 பேர் ஆகிடும். இன்னும் உயரத்தில் போகிறீங்கன்னா இன்னும் சிலது போக முடியாது. இந்த வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் இப்போ ஒரு கரைச்சல் இருக்குது, அதே தான். அதில் 4,000 மீட்டருக்கு மேலே அது போக முடியாது. இல்லை, நம்ம இப்போ வந்து போருக்கு தயாரான நிலைமையில் இல்லாமல் சமாதானம் பண்ண முடியாமல் ஒரு 2 கட்ட நிலைமையில் இருக்கிறோமா? அப்படி இல்லைங்க. இந்த போர், சமாதானம், இதுக்கு இடையில் நிறைய இருக்குது. பல்வேறு நம்ம அழுத்தங்களை கொடுக்கலாம். அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன். இப்போ எல்லையில் வந்து 2 நாடுகள் நம்மளை சீண்டி பார்த்துட்டு இருக்கும்போது நாம் ஏன் பதிலுக்கு ஒரு எந்த விதமான நாமளும் ஒரு 2 இராணுவ வீரர்கள்? இதில் முக்கியமான தவறு என்னை பொறுத்தவரையில் இராணுவம் அந்த இடத்தில் கட்டாயம் வேறு முயற்சிகள் எடுத்திருக்கும். அதனால தான் இது தொடர்ந்து நடக்குதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் நமது அரசாங்கம் பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஓரளவு உண்மையான நிலை என்ன அப்படின்னு கிடையாது. இப்போ ஏதாவது ஒரு தொலைக்காட்சியிலையோ அல்லது நியூஸ்லேயோ பேப்பர்லேயோ படித்து அதை பற்றி வழியாக தான் தெரியுறாங்க. அரசாங்கம் அதை வெளியே சொல்லவே 3 நாள் ஆகுது. பல முறை பார்த்துருக்கோம். இதில் மட்டும் இல்லை, பல்வேறு துறைகளில் இதே மாதிரி தான் நடக்குது. ஸோ நம்முடைய இனிஷியேட்டிவ்ஸ் தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இல்லை, இந்த தடவை இல்லை. அதை தொடர்ந்து நடக்குது. இது முக்கியமாக இந்த எல்லைப்பகுதியில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லைப்பகுதியில் ஊடுருவல் நடக்குது. இந்த ஊடுருவல் நடக்கும்போதெல்லாம் நமது இராணுவத்தை வெளியே வராமல் தடுக்க வேண்டும் அப்படின்ட்டு பீரங்கி படைகள் குண்டுமாரி பொழிவார்கள். அதனால தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதை தடை செய்ய நாம் திரும்ப சுடுவோம். அந்த மாதிரி நடக்குது. 2003 இந்த மாதிரி 2 இந்தியாவும் பாகிஸ்தானும் ஓரளவு ஒரு ஒப்பந்தம் வச்சிட்டாங்க. இந்த மாதிரி 2 இராணுவங்களுக்கும் எதிராக போர் நடக்கக்கூடாது. அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து பீரங்கி உபயோகிப்பதை குறைச்சோம். ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் அந்த ஒப்பந்த மீறல். அதுக்கு நம்ம ஏன் பதிலடி கொடுப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்க. இப்போ 17 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள்னு வந்திருக்குது இன்றைக்கி நியூஸில். எப்படி கொல்லப்பட்டார்கள், இது கைப்பற்றப்பட்டிருக்குது, பல ஆயுதங்கள், இதெல்லாம் அப்படித்தானே வந்திருக்குது. பதிலடி கொடுக்கலாம். அது அவர்களுக்கு அந்த அரசியல் தலையீடு இல்லாமல் ஓரளவு அவர்களுக்கு வழிகாட்ட வேணும். அரசியல் தலைமை வழிகாட்டணும். நீங்கள் இப்போது பதிலடி கொடுக்கலாம். அதை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஓரளவுக்கு. ஏனெனில் இது இப்போ வந்து ஊடகங்கள்லாம் இப்போ வந்து மிக்க வலிமையானவை. பொதுமக்களை வந்து அப்படியே ஒரு டெல்லியில் பார்த்துருப்பீங்க, ஒரு கேர்ள் ரேப் ஆனதுக்கு 3 நாள் நிறுத்திட்டாங்க. ஒரு கருத்துருவாக்கம் பண்ண அரசாங்கத்தையே. அது யாரும் அரசியல் கட்சி கூட கிடையாது. அதற்கும் அப்பால் பட்டது. இது டிவி மட்டும் இல்லை, மற்றும் வெப் மீடியா, இன்டர்நெட், எல்லா இளைஞர்களும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபோன்லேயே பார்த்துட்ருக்கோம் நாமெல்லாம். அதனால் வந்து இது பொதுமக்களிடையே நீங்கள் அரசாங்கம் இது வந்து இன்னும் முழுமையாக உபயோகிக்கவில்லை. இதை சீன அரசாங்கம் முழுமையாக உபயோகிக்குது. அங்கேயும் பல பிரச்சனைகள், சீனாவுக்கு பல உள்நாட்டு பிரச்சனைகள். அங்கே இருக்கும் இளைஞர்களும் கேட்குறாங்க. அங்கே வந்து இந்த ஊடகமெல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அவங்களே தட்டி கேட்குறாங்க அரசாங்கத்தை.
இப்போ சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கையிலே வந்து அதிகமாயிட்டே போகிறது நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் இல்லையா? கட்டாயம் கவலை பண்ணோம். இராணுவத்தினால இல்லை, முக்கியமாக இதுவரை நாம் இலங்கையில் அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நமது கை ஓங்கி இருந்தது. இப்போ அந்த 2 இடத்துலையும் அந்த 2 இடத்துலையும் தாக்கம் ஏற்பட்டிருக்குது. இப்போ போயிருந்தார் 6வது முறையாக இதுக்கு சீனாவுக்கு இந்த புதிய தலைமை வந்த பிறகு, ஜி ஜின்பிங் வந்த பிறகு, அவர் ஜனாதிபதியான பிறகு அவர் மஹிந்த ராஜபக்ஷ போயிருந்தார். அந்த டயத்தில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? சைனா அண்ட் ஸ்ரீலங்கா வில் ஸ்ட்ரெங்தன் தேர் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ். நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இந்த ஸ்ட்ராட்டஜிக்னு வார்த்தை வந்துச்சானா உங்களுக்கு இராணுவ ரீதியான தொடர்புகள் அதிகமாகும் அப்படின்னு. இதற்கு முன்னால் உபயோகிச்சதில்லை அதை. இதற்கு முன்னால் நவம்பர் நினைக்கிறேன் அவங்க மந்திரி வந்திருந்தார், ஃபசில் ராஜபக்ஷ. இல்லை, சீனாவிலிருந்து முதன்முறையாக பாதுகாப்பு மந்திரி வந்திருந்தார். சீன மந்திரி இலங்கைக்கு. அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வந்தார். அதுக்கு பப்ளிசிட்டியே கொடுக்கல அந்த டைமில். அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நாங்கள் நல்லுறவை தான் வலுப்படுத்த வந்திருக்கோம், இது வந்து எங்களுக்கு உள்நோக்கம் எதுவும் கிடையாது, பாதுகாப்பு துறையில் உள்நோக்கம் கிடையாது. அதற்கு பிறகு ஆனால் அவர் இந்தியாவுக்கு வர்றதுனால அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். அதற்கு பிறகு ஒரு எக்ஸசைஸ் நடத்தினாங்க, அதில் சீன இராணுவம் பங்கு பெற்றது. சின்ன எக்ஸசைஸ் தான். சீனா, பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள், இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு அடையாளங்கள், எல்லாம் சிக்னல்ஸ். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது சொல்கிறேன், இல்லை அடையாளங்களோட சிக்னல்ஸ், சமிகைகள்னு சொல்லணும். அது இல்லை, இந்த அடையாளங்களை பார்த்து தான் நாம் டிசைட் பண்ணணும். சிக்னல் இன்னும் முழுமையாக வரல. ஒரு முக்கியமாக பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாருதி காரனுடைய விலை இப்போ வந்து சீனாவில், இலங்கையில் மாருதி கார் தான் முழுமையாக ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கு 200% ஏற்றிட்டாங்க டியூட்டி. அதனுடைய விலை 2 மடங்கு ஆயிடுச்சு நியாளி. அதே நேரத்தில் சீனா கார் அசம்பிளி பண்ண 20 மில்லியன் ஹம்பன் ரோட்டா பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அதே டயத்தில். அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு சிக்னல்? அது நம்முடைய வர்த்தக உறவையும் வர்த்தக உறவு, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நல்ல வர்த்தக உறவு, ஒரு $4 பில்லியன் வர்த்தக உறவு இருக்குது. இல்லை, இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கிறதுக்கான காரணம் இந்த இறுதிக்கட்ட போரில் நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி கிடையாதுங்க. போர் நீங்கள் உடனே போருக்கு போகிறீங்க, அது இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கும் இதுக்கும் இலங்கைக்கும் நிறைய நம்ம ஊர்லேருந்து டூரிஸ்ட் போகிறாங்க, அங்கேருந்து இங்கே வராங்க. இப்போது சீன டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா மாதிரி நம்பர் வராது, ஆனால் பெருமளவில் வருவார்கள். இந்த மாதிரிலாம் நடந்தாக்க என்ன ஆகுது? சீனா ஜனநாயக நாடு கிடையாது. இதில் உளவுத்துறை ஆட்கள் வரக்கூடும், வேவு பார்க்க வருவார்கள். இப்போ சீனா தான் சேட்டலைட் அனுப்பிச்சிருக்குது, கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஃபார் ஸ்ரீலங்கா. பெய்டூன்னு இருக்குது அவங்க ஜிபிஎஸ் சிஸ்டம், அது இலங்கைக்கு அதான் வந்திருக்குது. இந்த இயக்கம் வரப்போகுது, சீனா தான் பண்ண போகுது, அதற்கான உடன்பாடுகள் இருக்குது. அதனால் நாம் இதெல்லாம் நமக்கும் ஒரு இல்லை, நம்ம செஞ்சுருக்க வேண்டிய வேலையை அவர் சீனா செய்யுது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான தொலைநோக்குடன் ஒரு கொள்கை கிடையாது. இல்லை, மத்திய அரசு வந்து இது போன்ற உதவிகள்லாம் செய்யாமல் இருப்பதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சென்டிமெண்ட்டாக, நம்முடைய தமிழ் உணர்வோடு பொருத்தி பார்க்கும்போது இலங்கைக்கு செய்யக்கூடிய எந்த உதவியும் அப்படி கிடையாதுங்க. நமக்கு எல்லாமே அரசியல் பார்வையில் தான் பார்க்குறோம். இந்த தமிழ் சென்டிமெண்ட்டுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளோடு கூட்டுறவு செயல்பாடு அடுத்த எலெக்ஷனுக்கு நடத்தணும், அல்லது அங்கு இருக்கும் பதவியில் இருப்பவர்கள் தங்கள் பதவியை தக்க வைக்க வேண்டும், அதற்கு தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் உதவ வேண்டும் அப்படின்னு. அதே மாதிரி நிலை தமிழ்நாட்டில் இருக்குது, இங்கேயும் அந்த மாதிரி தான். அதனால் இந்த வந்து தமிழன்னு மார்த்தட்டிக்கிட்டால் மட்டும் போகாது. தமிழர்களுக்கான முயற்சிகளை நாம் செய்யவில்லை. நமக்கு அவ்வளோ பார்லிமெண்ட்டில் அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒருங்கிணைந்து ஏன் செயல்படலை? இந்த தமிழ் அகதிகள் இருக்காங்க, இலங்கை அகதிகளை அவங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். அவங்க இருக்கும் நிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருஷக்கணக்காக நாம் வச்சுருக்கோம். இப்போது இருக்கும் அங்கே இருக்கும் நான் அங்கே வீடெல்லாம் இடிஞ்சு போயிட்டு வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற இவங்களுக்கு சீட் கிடைக்கிறதில்ல காலேஜில். இங்கே 70,000 சீட் காலியாக போகுது. ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? இல்லை, நாம் அவர்களுக்கு கொடுக்கணும்னுட்டு. இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னால் 3 வருஷத்துக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னால் 6 வருஷத்துக்கு முன்னால் 7 வருஷத்துக்கு முன்னால் 8 வருஷத்துக்கு முன்னால் 9 வருஷத்துக்கு முன்னால் 10 வருஷத்துக்கு முன்னால் 11 வருஷத்துக்கு முன்னால் 12 வருஷத்துக்கு முன்னால் 13 வருஷத்துக்கு முன்னால் 14 வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் 16 வருஷத்துக்கு முன்னால் 17 வருஷத்துக்கு முன்னால் 18 வருஷத்துக்கு முன்னால் 19 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் 21 வருஷத்துக்கு முன்னால் 22 வருஷத்துக்கு முன்னால் 23 வருஷத்துக்கு முன்னால் 24 வருஷத்துக்கு முன்னால் 25 வருஷத்துக்கு முன்னால் 26 வருஷத்துக்கு முன்னால் 27 வருஷத்துக்கு முன்னால் 28 வருஷத்துக்கு முன்னால் 29 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னால் 31 வருஷத்துக்கு முன்னால் 32 வருஷத்துக்கு முன்னால் 33 வருஷத்துக்கு முன்னால் 34 வருஷத்துக்கு முன்னால் 35 வருஷத்துக்கு முன்னால் 36 வருஷத்துக்கு முன்னால் 37
அரசியலை விட்டுட்டு நாம் முயற்சிக்கணும், யோசிக்கணும். இல்லை, இப்போ 2 ஆண்டுகளாக காலையில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு, தொழிற்கல்வியில் உங்களுக்கு உருவாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போ இதற்கு முன்னால் இங்கே வந்து 83ல் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மாதிரி மன நிறைவோடு கொடுக்கணும். அதற்கு அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்ட மனசுலேருந்து கொடுக்கணும். தமிழர்களை இதில் பர்மாவில் இருக்காங்க, அவர்களுக்கு நாட்டு உரிமையே கிடையாது. பெரும்பாலான இந்தியர்கள் இருக்காங்க. ஒரு ஏறத்தாழ 2 லட்சத்துக்கு மேலே ஒரு நியர்லி 2 மில்லியன் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதில் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள். நானே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு நாட்டு உரிமையே இல்லை, அவங்கள யாரும் கேட்பார் கிடையாது. மலேசியாவில் அச்சுறுத்தல் நடக்குது தமிழர்களுக்கு, அதை கேட்பார் கிடையாது. இதை மட்டும் ஏன் நாம் கேட்குறோம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்னை தமிழ் துரோகிம்பாங்க. அது வந்து பல பேர் சொல்கிறாங்க, அதனால கவலை இல்லை. இது ஏன் நடக்குதுன்னா இதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ இலங்கையில் இறுதிக்கட்ட போர் நடந்தபோது இந்தியா ஒன்று முழுமையாக இலங்கையை ஆதரித்திருப்பது அல்லது முழுமையாக போர்க்குழுக்களை ஆதரிப்பது, இப்படி ரெண்டும் இல்லாமல் ஒரு நடுநிலை வைக்கிறேன், வெளியிருந்து வேடிக்கை பார்க்குறேங்கிற மாதிரி ஒரு 2 கட்ட நிலைமை ஏற்படுத்தினது வந்து அவர்கள் சீனா பக்கம் முழுமையாக போறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திருச்சா? அப்படி சொல்ல மாட்டேன். அவர் ராஜபக்சே அவர் சொன்ன இதை இந்தியாவோடு உதட்டளவோடு வச்சுட்டார். அவர் சொன்னதை, அதாவது 13வது சட்ட திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றினார், அதை செய்யலை. அதை பலமுறை சொன்னார், அதை செய்யலை. அந்த டயத்தில் நாம் சும்மா இருந்துட்டோம். அந்த டயத்தில் அழுத்தம் கொடுத்துருக்கணும் நாம். அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு நாம் வந்து போர்க்குற்றங்கள் அதை எடுப்போம் அப்படின்னாக்கா அது வந்து அர்த்தம் கிடையாது. நாம் முதல்ல இருந்தே அழுத்தம் கொடுத்துருக்கணும். அந்த போர்க்குற்றங்கள் மேலே எடுத்துகிட்டு போனோங்கிறது எது? உலகத்தில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள், இலங்கையிலிருந்து அவர்கள் எடுத்த பிறகு தான் நாம் எடுத்திருக்கோம். அதனால் ராஜபக்சேக்கு சிங்களவர்களிடையே பெரிய ஆதரவு. இந்தியா அவர்களோடு போகிறது, பழைய இது தமிழீழ போராளிகளோடு போகிறது அப்படின்னுட்டு அதை வச்சுட்டு அங்கே சிங்களவர்களிடையே மனமாற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அதனால் இது நாம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம். எல்லா கட்சிகளும் நம்ம வந்து மாற்று கருத்துக்களை வரவேற்கணும். அடிப்படையாக நம் நிலைப்பாடுகளை பிரபாகரன் 80,000 தமிழர்கள் எழுந்தோம் பிரபாகரனுடைய 30 வருஷ போராட்டத்தில். அதற்கு கடைசியில் தமிழீழம் வந்ததா? வரல. அதனால் இப்போது தமிழர்களுக்கு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு நாம் என்னென்னோ பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, இப்போ இறுதிக்கட்ட போரை இந்தியா சரியான முறையில் கையாண்டதாக நினைக்கிறேன். இறுதிக்கட்ட போரில் நான் சொல்கிறேன் பாருங்கள், அமெரிக்கா இதில் வந்து ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இறுதிக்கட்ட போகும்போது அமெரிக்கா தன்னுடைய படைகளை அனுப்பி, மரைன்ஸ் அனுப்பி, அங்கே இருக்கும் இந்த விடுதலை புலிகள் தலைவர்களை அங்கேருந்து வெளியே எடுத்துடுறோன்னு. இது வந்து ஒரு பெரிய இலங்கைக்கு ஒரு பெரிய அழுத்தம் கொடுத்தது. அதை இந்தியா ஆதரிக்கவில்லை பல முக்கியமான காரணங்களுக்காக. முதலாவது, அமெரிக்காவின் அரசியல் பிரவேசம். இந்தியாவினுடைய அரசியல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் அமெரிக்காவின் அரசியல் பிரவேசம் திடமாக்கப்படும். முழுமையாக இலங்கையுடன் நல்லுறவுகள் பாதிக்கப்படும். அதற்கு பிறகு நாம் தமிழர்களுக்கு உதவ வேண்டும் என்றால் கூட உதவ முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இந்தியா வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இந்தியாவில் அரசியல் ரீதியாக நேரடியாக தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு ஆதரவான முறையில் செயல்படும் அரசியல் சூழ்நிலை கிடையாது. இப்போ புலித்தலைவர்களை வந்து அமெரிக்கா கொண்டு போக முயற்சி, காப்பாற்ற முயற்சி செய்து அதை இந்தியா தடுத்தது. அப்படி கிடையாது. இந்தியா ஆதரிக்கலை, இலங்கையை எதிர்த்தது முழுமையாக. அந்த டயத்தில் போரை வந்து நம்ம இந்தியா தான் நடத்தியது, இந்தியாவுக்காக தான் நடத்தணும்னு சொல்லி பசில் ராஜபக்ஷ ஆகட்டும், இல்லை அவர் பசில் ராஜபக்ஷ பேசுவார், கோட்டபாயா பேசுவார். அவங்கெல்லாம் அவங்க உள்ளூர் அரசியலுக்காக பேசுகிறாங்க. ஏனெனில் இந்தியா தான் ஒரு பேசாமல் நடந்தால் நல்லா தாக்குதல் நடத்தலான்னு அரசியல் ரீதியாக. ஏன்னா இங்கே உடனே யாரும் பதிலடி கொடுக்க மாட்டாங்க நம்ம அரசியல்வாதிகள் அதற்கு. அதனால் அங்கே பண்ணுறாங்க. அங்கே வந்து ராஜபக்ஷ குடும்பம் தான் நடத்துது, அங்கே அரசியல் நடத்துவதும் அவங்க தான், ஆட்சி புரிவதும் அவங்க தான். அதனால் அப்படித்தான் இருக்குது. அதற்கு நம்ம பதிலடி கொடுக்குறது அரசியல் ரீதியாக கொடுக்க வேண்டும். இராணுவத்தை உபயோகிக்க முடியாது. அதான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலை இல்லை. இப்போது அடுத்து வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்த இராணுவத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்வீங்க? இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களா பார்க்கலாம். 3 பாசிட்டிவ் விஷயங்க.
ஒன்று, நமது இராணுவம் தொடர்ந்து நாட்டில் உள்ள ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு, அதில் இன்னும் குலைபாடு ஏற்படவில்லை. சின்ன அளவு அதை அப்படியே பாதுகாக்க வேண்டும். ரெண்டாவது, நமது பாதுகாப்புத்துறை ஓரளவு மெத்தனமாக செயல்பட்டாலும் பல்வேறு துறைகளில் நாம் முன்னேறி இருக்கோம். அதை மறுக்க முடியாது. அதாவது மிசைல் டெக்னாலஜி மற்றும் கடற்படை வலுவாயிட்டு வருது, முக்கியமான ஒரு முன்னேற்றம். மற்றும் பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் இருக்கிறது இராணுவத்துக்கு தொடர்ந்து நம்பிக்கை. ஏன் அது பல்வேறு தடவை ரத்தம் சிந்தி அவர்கள் நிரூபித்துள்ளார்கள், உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கிறோம். அதனால் இந்த 3 இருக்கிறதுனால எதிர்காலத்தில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க குறைஞ்சிட்டாங்க. ஆஃபீஸர் இது 20% காலியாக இருக்குது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஏனோ அதுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஒரு கேர்னலுக்கு இப்போ சம்பளம் ஒரு 1 லட்சம் ரூபா. இப்போ ரிட்டையர் ஆகிறான், அவனுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதனால் என்னுடைய தமிழ்நாடு இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், பெருமளவில் பங்கு பெற வேண்டும். இங்கே வீரம்னுட்டு சினிமாவில் பேசினா போதாது, செயலளவில் காட்ட வேண்டும். அதான். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நிறைய புதிய தகவல்கள், நிறைய சாமானியர்களுக்கு தெரியாத தகவல்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க.